திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1982 வெளியானது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம். மைக் மோகனின் திரையுலக வரலாற்றில் இது ஒரு மைல்கல் எனலாம். பாடல்கள் எல்லாமே பட்டையை கிளப்பியது. பாடல்களால் படம் ஓடும் என்பதற்கு இதுதான் நல்ல ஒரு உதாரணம். அப்போதைய காலகட்டத்தில் இது ஒரு ட்ரெண்ட் செட்டையே உருவாக்கியது. படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி வெள்ளி விழா கொண்டாடியது. இந்த படம் செய்த சாதனைகளை தற்போது தெரிந்து கொள்வோம். இந்த படம் 526 நாட்கள் ஓடி சரித்திரம் படைத்தது. இயக்குனர் ஆர் சுந்தரராஜனுக்கு இதுதான் முதல் படம். கோவை தம்பியின் மதர்லேண்ட் பிக்சர்ஸுக்கும் இதுதான் முதல் வெற்றி படம். நடிகை பூர்ணிமாவுக்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்த படம் இது. மோகனுக்கு நட்சத்திர அந்தஸ்தை தந்ததும் இதுதான். இளையராஜாவுக்கு இசை உலகில் முக்கிய தடத்தை ஏற்படுத்தி கொடுத்த படமும் இதுதான். இந்த படம் ஒரு காதல் காவியம். அந்த கால இலசுகளை கவர்ந்தெழுக்க இதுவும் ஒரு காரணம். பாடல்களுக்காகவே பலதரப்பு ரசிகர்களும் மீண்டும் மீண்டும் திரையரங்கிற்கு வந்தார்கள். கோவை தம்பியை பார்த்து எம்ஜிஆர், இந்த படத்தின் மூலம் இன்னும் ஒரு வாரத்தில் புகழின் உச்சிக்கு சென்று விடுவாய், அந்த அளவுக்கு படம் சிறப்பாக உள்ளது, வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமல்ல, உன் விவேகத்தால் அதை தக்க வைத்துக்கொள் என்றாராம் புரட்சித் தலைவர். இந்த படத்தின் அமோக வெற்றியால் ஒரே வாரத்தில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக மதர்லேண்ட் பிக்சர்ஸ் மாறியது. மோகன், பூர்ணிமா இருவருக்கும் ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்தது. ஆர் சுந்தரராஜனை ஒரே படத்தின் மூலம் திரையுலகில் அடையாளப்படுத்தியது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.